இந்தா, நாளைக்கு எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்க போற. அதுக்காக நான் உனக்கு அட்வான்ஸா வாழ்த்து சொல்றேன். இதை வாங்கிக்க. என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? நான் மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க மாமா. சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன், கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. வாங்கிக்கோ. என்னடா கணேசா, நீ தூங்கிட்டு இருந்த, இப்ப முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? நீ மாமா கிட்ட பேச போயிருந்தலக்கா, அதனாலதான் அப்பா என்ன எழுப்பி இங்க உட்கார வச்சுட்டாரு. என்ன கையில பொக்கேலாம் வச்சிருக்க? என்ன மாமா கொடுத்தாரா? ஓ, நாளைக்கு எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிக்க போறேன்னு அட்வான்ஸ்டா பொக்கே எல்லாம் கொடுத்து மாமா வாழ்த்து சொன்னாரா? ஆமாண்டா கணேசா, காலையில தொழிலாளர்கள் மத்தியில அம்மா பேசினதுக்கு அப்புறம் இனிமே ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு நான் மாமா கிட்ட சொன்னேன். அதனால நான் மனசளவுல சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக மாமா இந்த பொக்கே கொடுத்திருக்காரு. நீ ஏன்க்கா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல உன்னை நீ நம்புக்கா, எல்லாமே நல்லதாதாக்கா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. மாமா ஆசைப்படுற மாதிரி நீ குட்வில் அம்பாசிடர் ஆவ. நேத்து வரைக்கும் நான் கூட எப்படியோ ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு அம்மா வந்து தொழிலாளர்கள் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நிலைமை சுத்தமா மாறி போச்சு. எனக்குள்ள இருந்த நம்பிக்கையும் என்னை விட்டு போச்சு. இப்படிலாம் சொல்லாதக்கா, இது வரைக்கும் உனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் சோதனைக்கு அப்புறம் தான் உனக்கு சாதகமா நடந்திருக்கும். அதனால இந்த எலெக்ஷன்ல கூட அப்படிதான்க்கா நடக்கும். நீ வேணா பாரு, நாளைக்கு கண்டிப்பா நீ தான்க்கா ஜெயிப்ப. டேய் கணேசா, உறுதியா சொல்றேன், உங்க அக்கா ஜெயிக்க மாட்டா. இன்னைக்கு மில்லுல தொழிலாளர்கள் எல்லாமே காலையில அம்மா பேசுனதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மித்ராவுக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற ஓட்டுன்னு அம்மா பேசுறதெல்லாம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அம்மாவுக்கு ஓட்டு போடுறதா நினைச்சு மித்ரா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமா மித்ரா அம்மா தான் ஜெயிப்பாங்க. உங்க அக்கா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டா. இல்லப்பா, மாமா ஏதாவது செஞ்சு தொழிலாளர்களை எப்படியோ அக்காவுக்கு ஓட்டு போட வச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, கண்டிப்பா அக்கா தான்ப்பா ஜெயிக்கும். சின்ன பையன், உனக்கு என்னடா தெரியும்? நான் சொல்றேன், உங்க அக்கா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டா. அம்மா சார்பா நிக்கிற மித்ராமா தான் ஜெயிப்பாங்க. அக்காவும் தம்பியும் பேசாம போய் படுத்து தூங்குங்க, போங்க. அக்கா இருக்கா? அப்பா, நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல அக்கா தான் ஜெயிக்கும் நான் சொல்றேன்ப்பா. மித்ராமா தான் ஜெயிக்கும் நீங்க சொல்றீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்கலாமாப்பா? டே கணேசா, நீ விடுறா. இப்ப எதுக்கு அப்பா கிட்ட பந்தயம் எல்லாம் போடுற? இருக்கா, நம்ம அப்பா தானே. சொல்லுங்கப்பா, நம்மளுக்குள்ள பந்தயம் வச்சுக்கலாமா? எப்பா, என்கிட்ட பந்தயம் வைக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? நாளைக்கு எப்படியோ அக்கா தான் ஜெயிக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. அதனால தான் நான் பெட் கட்டுறேன்னு சொல்றேன். மித்ராமா தான் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்களும் பந்தயத்துக்கு ஒத்துக்கோங்க. கணேசா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சரிடா, நான் பந்தயத்துக்கு ரெடி. என்ன பந்தயம்? எவ்வளவு பணம்? அத சொல்லு. பணம் எல்லாம் பந்தயம் இல்லப்பா. அக்கா ஜெயிச்சிட்டா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும்? ரொம்ப சாதாரண விஷயம் தான்ப்பா. நம்ம ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து வீட்ல மாட்டணும். ஏண்டா, இதெல்லாம் ஒரு பந்தயமா? சின்ன பையன்கிட்ட பந்தயம் வச்சுக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. ஃபேமிலி போட்டோன்னா நீங்க, நானு, அக்கா மட்டும் இல்ல,
மாமாவும் கூட இருக்கணும். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அக்கா, மாமா, நீங்க, நானு நம்ம 4 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்பா. நீங்க குடும்ப தலைவனா சேர்ல கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கணும். அக்காவும் மாமாவும் ஜோடியா உங்க பின்னாடி நிக்கணும். நான் உங்க காலடியில தரையில உக்காந்துட்டு இருக்கணும். இப்படி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து வீட்ல மாட்டணும்பா. இதுக்கு நீங்க சம்மதிக்கணும்பா. இதுதான்ப்பா பந்தயம். பந்தயத்தை ஒத்துக்கிறீங்களாப்பா? என்னப்பா ஒரு ஃபேமிலி போட்டோக்கு இப்படி யோசிக்கிறீங்க? ஏன் மித்ரா ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படியும் உங்க அக்கா ஜெயிக்க போறது இல்ல. அதனால உன் பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அக்கா நீ தான்க்கா ஜெயிக்க போற. அதனால ஃபேமிலி போட்டோ எடுக்க தயாரா இருக்கும். அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப போய் தூங்குங்க, போங்க. எப்படியோ நம்ம தான்க்கா ஜெயிக்க போறோம். வீட்ல ஒரு ஃபேமிலி போட்டோ வர போகுது. ஜெயிச்சுடுவாளாம், கனவு கண்டுட்டு இருக்கா. என்ன செய்சு? ஏன் அப்செட்டா இருக்க? என்ன சொல்றதுனே தெரியல அருண். மித்ராவும் வனஜா ஆண்டியும் வர்க்கர்ஸ்க்கு ஓட்டுக்காக கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்ததுனால எலெக்ஷன்ல எப்படியும் பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பார்வதி தான் ஜெயிப்பான்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா ஆண்டியால அந்த நம்பிக்கை இப்ப சுத்தமா போயிடுச்சு. ஒர்க்கர்ஸ் முன்னாடி அம்மா மித்ராவை அரைஞ்சு சென்டிமெண்டா பேசுனதுனால ஒர்க்கர்ஸ் மனசு மாதிரி இருப்பாங்கன்னு நீ ஃபீல் பண்றியா ஐசு? ஆமா அருண், மித்ரா மேல வர்க்கர்ஸ்க்கு இருந்த வெறுப்பெல்லாம் ஆண்டி அவங்க மத்தியில சென்டிமெண்டா பேசினதுனால காணாம போயிருக்கும். அது மட்டும் இல்ல, மித்ராவுக்கு போடுற ஓட்டு நீங்க எனக்கு போடுற ஓட்டுன்னு தொழிலாளர்கள் மத்தியில ஆண்டியே எலெக்ஷன்ல நிக்கிறதா ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால கண்டிப்பா தொழிலாளர்கள் ஆண்டிய ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சு மித்ராவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா மித்ரா தான் ஜெயிப்பா. நீ சொல்றது கரெக்ட் தான் ஐசு. ஆனா மித்ராவை ஜெயிக்க விடாம பண்ணணும்னா மித்ரா பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்லணும். அதுக்கு நம்ம கிட்ட மித்ரா பத்தின ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம அம்மா கிட்ட போய் நம்ம என்ன சொன்னாலும் அதை அவங்க நம்பவே மாட்டாங்க. அம்மா கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். ஆண்டிக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்கள நம்ப ஆரம்பிச்சா கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே பிடிக்காம போயிட்டா அதே மாதிரி கண்மூடித்தனமா நல்லது எது கெட்டது எதுன்னு கூட யோசிக்காம வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. ஆண்டி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஐசு. நான் போய் அம்மா கிட்ட மித்ரா நந்தினியோட தங்கச்சி தாங்கிற உண்மைய சொல்லிட்டுமா? அருண், அவசரப்பட்டு அப்படி எதுவும் சொல்லிடாத. அதனால வேற ஏதாவது குழப்பம் ஏற்பட போகுது. இப்ப இருக்கிற குழப்பத்துக்கு அப்படி வேற ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு அதனால மித்ரா ஜெயிக்காம போனா நல்லதுதானே ஐசு? மித்ரா ஜெயிக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கான ரூட் இது இல்ல. அதுவும் இல்லாம காலையில ஓட்டு பதிவு இப்ப எதுவும் செய்ய முடியாது. ஐஸ்வர்யா, நாங்க 2 பேரும் உன்ன பார்க்கலாம் தான் வந்தோம். பார்த்தா நீயே எதிரில வந்து நிக்கிற. நல்லதா போச்சு. என்ன அப்படி பாக்குற? எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நாளைக்கு காலையில எலெக்ஷன். எலெக்ஷன்ல எப்படியும் மித்ரா தான் ஜெயிக்க போறா. அதுல எந்த குழப்பமும் இல்ல. அன்னைக்கு நானும் ஆண்டியும் உன்கிட்ட வந்து எங்க பக்கம் வந்துருன்னு சொன்னோம். நீதான் எங்க பேச்ச கேட்காம பார்வதிக்கு ஆதரவுன்னு சொன்ன. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல.
நீ நாளைக்கு காலையில வந்து எங்க கூட நின்னு மித்ராக்காக ஓட்டு கேளு. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே குடும்பம், நடந்ததெல்லாம் அப்படியே மறந்துடலாம். என்னதான் எண்ணெய உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வீதி முழுக்க உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஓட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் 1000 தான் இருந்தாலும் பார்வதி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தான். அது தவிர அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் வேற என்ன சம்பந்தம் இருக்கு ஐஸ்வர்யா? இதுக்கப்புறமும் நீ அந்த சமையல்காரிக்கு தான் ஆதரவா நிக்கிறேன்னு சொன்னீனா அது மித்ரா எதிர்த்து நிக்கிற மாதிரி இல்ல, அக்காவுக்கே எதிரா இருக்க மாதிரி அர்த்தம் ஆயிடும். நீ பார்வதி பக்கம் நிக்கிறத நான் இதுவரைக்கும் அக்கா கிட்ட சொல்லல. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது உன் மேலதான் பயங்கரமா கோவப்படுவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? அதனாலதான் இதுவரைக்கும் நான் இத பத்தி அக்கா கிட்ட சொல்லாம இருக்கேன். எங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஜெயிக்கிற பக்கம், அதாவது எங்க பக்கம் வந்து நில்லு. என்ன சொல்ற ஐசு? அவ்வளவுதானா? எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாவது பேச வேண்டியிருக்கா? ஒண்ணும் இல்ல, நீ பேசு. வெற்றி தோல்வியை கணிச்சு பார்த்து கூட்டணி வைக்கிற சந்தர்ப்பவாதி இல்லனா? வெற்றி பக்கம் நிக்கிறனா இல்ல தோல்வி பக்கம் நிக்கிறனாங்கிறத விட நல்லவங்க பக்கம் நிக்கிறனா இல்ல கெட்டவங்க பக்கம் நிக்கிறனாங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு எலெக்ஷன்ல பார்வதி தோத்து போனாலும் சரி, நான் பார்வதி பக்கம் தான் இருப்பேன். உங்க பக்கம் ஒரு நாளும் வரமாட்டேன். தொப்பிக்கே ஓட்டு போட்டுருங்க. சரிம்மா, தொப்பிக்கே ஓட்டு போட்டுறோம். சொல்லு. என்னோட சின்னம் தொப்பி. தொப்பிக்கு ஓட்டு போட்டு. சரிம்மா, அப்படியே போட்டுறோம். சரி போங்க போங்க. சரிம்மா போங்க. அண்ணே, செம்பருத்தி கோட்டு போடுங்க. சரி. செம்பருத்தி கோட்டு போடுங்க. மேடம், போலிங் எப்படி போயிட்டு இருக்கு? விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு மேடம். இது வரைக்கும் 850 ஓட்டு போலா இருக்கு மேடம். கிட்டத்தட்ட அத்தனை ஓட்டும் நமக்கு தான் விழுந்திருக்கும் மேடம். அப்படியா? சரி, நீங்க உள்ள போய் போலிங் வேலையை பார்த்துக்கோங்க. சரிங்க மேடம். தொப்பி தானே ஓட்டு போட்டீங்க? சந்தோஷம். போங்க 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 போங்க. தொப்பி தானே ஓட்டு போட்டீங்க? தொப்பி தானே ஓட்டு போட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். தொப்பி தானே ஓட்டு கண்டிப்பா போட்டீங்க? மேடம், நமக்கு நல்லது பண்ற அம்மாவுக்கு நாம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம விசுவாசம் நன்றியை இந்த ஓட்டுல தான் மேடம் காமிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு தான் மேடம் நான் ஓட்டு நன்றிங்க போட்டேன். நன்றிங்க. வரேன். ரொம்ப சந்தோஷம். மித்ரா, இவங்க சொல்லிட்டு போறதெல்லாம் பார்த்தா மொத்த ஓட்டும் உனக்கு தான் விழுந்திருக்கு போல இருக்கு. பா, நாம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளே ஜெயிக்க போறோம். அண்ணே, தொப்பி தானே ஓட்டு போட்டீங்க? ஆமாம்மா, அந்த அம்மா எங்களுக்கு ஒரு குறையும் வச்சது கிடையாது. அதனால அந்த அம்மா மேல இருக்க நம்பிக்கையில நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க நல்லபடியா ஜெயிச்சு வரணுமா? வரம்மா. நன்றி. மித்ரா, அகில செல்வாக்கு தான் நம்ம பலம்.
புடிச்சிருச்சு. நம்ம பக்கம் விட்டு தொப்பிதான் போனீங்க. போங்க போங்க போங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கல போல இருக்கு. எதுக்கு இப்படி தேவையில்லாம தேவடு காத்து நிக்கணும்? பாவமா தான் இருக்கு பார்த்தா. ஆனா வேணும். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு மாமா, வாங்க சாப்பிடலாம். இல்ல பார்வதி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எலெக்ஷன் ரிசல்ட்டையே நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி மாமா? வாங்க சாப்பிடுங்க முதல்ல. என் பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கு நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் அடுத்து நான் நினைச்சதை செய்ய முடியும். அதுக்கு இந்த எலெக்ஷன் முடிவு தான் தொடக்கமா இருக்க போகுது. அதான் எலெக்ஷன் ரிசல்ட் நினைச்சு ஒரே டென்ஷனா இருக்கு. எலெக்ஷன் முடிவு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. நீங்க இப்படி பசியோட இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இல்ல பார்வதி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நானே போய் பிளேட்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க முதல்ல. பார்வதி, சாப்பிடு. நீ சாதாரணமா டென்ஷனா இருந்தாலே சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் டென்ஷன்ல வேற இருப்ப. அதனால நிச்சயமா சாப்பிட்டிருக்க மாட்டேன். எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டென்ஷனை விட நீ பசியோட இருப்பேங்கிற டென்ஷன் தான் அதிகம். நீ பசியோட இருந்தா அதை என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா? அதான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? உன் மேல எனக்கு கோவம் இல்லைன்னு என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது ஆதி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா, உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். ஆனா உன்னோட அம்மாவா மகன் பசியோட இருக்கிறத தாங்கிக்க முடியாம பாசத்தோட இந்த சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு. இப்ப நீ சாப்பிடு.